ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு மொபைல் சர்க்யூட், ஒரு சிம்பிளான சர்க்யூட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது, மொபைலோட பேட்ரி இருக்குது. ஓகேங்களா, பேட்ரிக்கு தேவையான வோல்டேஜ் என்ன, 3.7 வோல்ட், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். பிடி அப்படின்னா பேட்ரி அப்படின்றது அர்த்தம். ஸோ பேட்டரியில் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வருங்களா. ஸோ அதே போல் ஒரு ப்ளஸ் மேலே போட்டிருக்கேன், ஒரு மைனஸ் அல்லது கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக இதை வந்து ஜிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்டுனா கிரவுண்டோட ஷார்ட்கட்டு தான் வந்து ஜிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து கிரவுண்ட் லைன் போகுது, அதாவது நெகட்டிவ் லைன் போகுது, மைனஸ் லைன். மேலே வந்து பாசிட்டிவ் லைன் போகுது. ஸோ பொதுவாக வந்து பாசிட்டிவ் லைனில் தான் வந்து மொபைல் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைனில் தான் வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் ரேராக வந்து நெகட்டிவ் லைன், அதாவது கிரவுண்ட் லைனில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சீரியஸில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ சீரியஸ்னால் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ சீரியஸ் கனெக்ஷன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1, R2, R3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டர். ஓகேங்களா, மொபைல் ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அதோட சிம்பிள் இருக்கும். மேலே வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெசிஸ்டர். நான் உதாரணத்துக்கு இப்போ 3 ரெசிஸ்டர் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட முடிவிலேருந்து இன்னொரு ரெசிஸ்டர், செகண்ட் ரெசிஸ்டரோட தொடக்கம் வந்து இருக்குது. அதே போல் செகண்ட் ரெசிஸ்டரோட முடிவிலேருந்து மூணாவதாக வரக்கூடிய ரெசிஸ்டரோட தொடக்கம் இருக்குது. அதே போல் இந்த மூணாவதாக வரக்கூடிய ரெசிஸ்டரோட முடிவு வந்து டைரெக்டாக ஐசிக்குள்ளே போகுது. ஸோ இந்த பக்கம் வந்து கிரவுண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ திரும்ப பாருங்கள். ஸோ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டரோட எண்டு இருக்குது. அந்த எண்டுலேருந்து செகண்ட் ரெசிஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் செகண்ட் ரெசிஸ்டரோட எண்டுலேருந்து தேர்ட் ரெசிஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் தேர்ட் ரெசிஸ்டரோட எண்டுலேருந்து டேரெக்டாக ஐசிக்குள்ளே போகுது. ஸோ இதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னா ஒரு லைன் வந்து மெயின் லைனோட கனெக்ட் ஆகிருக்கும். அதோட முடிவில் இருந்து இன்னொரு பல்ப்பு, அதே போல் அந்த பல்போட முடிவிலேருந்து இன்னொரு பல்ப்பு, இப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போய்ட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு முடிவிலேருந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லைனில் தான் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் லைனில் இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவ் லைனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு லைனில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொபைல் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், காயில். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ மொபைல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் சீரியஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில மாடலில் மட்டும் இண்டக்டர்ஸை வந்து நெகட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னலுக்காக. ஓகேங்களா, நம்மளுக்கு சிக்னல் கிடைக்குது இல்லையா, டவர். ஸோ அந்த சிக்னல் கிடைக்கிறதுக்காக நெகட்டிவ் லைன், அதாவது கிரவுண்ட் லைனில் வந்து இண்டக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில மாடல்ஸில் அது போல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, நம்ம மொபைலில் பார்க்கக்கூடியது, முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பாசிட்டிவ் லைனை தான் வந்து நம்ம மெயினாக பார்ப்போம். நெகட்டிவ் லைன் வந்து கனெக்ஷன் வருதா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்போம். வேறு எதுவும் அதில் நம்ம செக் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த காம்பனன்ட்ஸ், சீரீஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஓப்பன் சர்க்யூட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ், அதாவது ரெசிஸ்டர் R2 இருக்குது. ஸோ இந்த R2 வந்து கட் ஆகிடுச்சு, அதாவது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஹை வோல்டேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா, சப்போஸ் இங்கே 3.7 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 5 வோல்ட் வந்துடுச்சு சார்ஜரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும்போது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஐசி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, சார்ஜிங் ஐசி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக மெயின் போர்டுக்குள்ளே வந்துடுச்சு சப்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 5 வோல்ட் வந்ததால் இந்த காம்பனண்ட் வந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அதிக வோல்டேஜ் வரும்போது கட் ஆகிடும். அதாவது நம்ம வீட்டிலலாம் வந்து ஃபியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ஃபியூஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபியூஸ் வந்து என்ன பண்ணும், அதிகமாக வோல்டேஜ் கரண்ட் வந்து எடுக்கும்போது அந்த ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதிகமான வோல்டேஜ் வருது, அப்போ இந்த ரெசிஸ்டர் R2 என்ன ஆகும், கட் ஆகிடும். ஓகேங்களா, கட் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகாது. ஏன் அப்படின்னா ஐசிக்கு பவர் போகாது, எதுக்குமே பவர் போகாது.
அப்போ மொபைல் வந்து ஆன் ஆகாது, டெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதில் வரக்கூடிய ஃபால்ட். ஸோ இப்போ ஏதாவது ஒரு காம்போனண்ட் வந்து ஃபால்ட் ஆனாலும் மொத்த மொபைலுமே வந்து டெட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து சீரியஸில் இருக்கக்கூடிய ஃபால்ட். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரே ஒரு காம்போனண்ட் தான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மற்ற எல்லா காம்போனண்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. முன்னாடி இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது, அடுத்து இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. இந்த காம்போனண்ட் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபியூஸ் கட் ஆகிற மாதிரி கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மொபைல் வந்து டெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டு இப்போ வீட்டிலலாம் நம்ம ஃபியூஸ் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபியூஸ் ஒயரை வந்து எடுத்து சின்னதாக ஒரு ஒயரை எடுத்து, ஓகேங்களா, அதை வந்து நம்ம 2 பக்கமும் வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும் இல்லையா, ஷார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபால்ட்டான காம்போனண்ட்டை வந்து எரிஞ்சு போன காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஒயர் மூலிமா கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சப்ளை வந்து கரெக்டாக வருமா, உள்ளே வரக்கூடிய 3.7 வோல்டேஜ் வந்து அப்படியே இதில் பாஸ் ஆகி இதுக்குள்ளே ஐசிக்குள்ளே போகும், மொபைலும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணணும். ஸோ இப்போ வந்து பேரலல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைன் இருக்குது. அதாவது பேட்டரியிலேருந்து 3.7 வோல்ட் வந்து உள்ளே போகுது பிரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C1, C2, C3 அப்படின்னு போட்டிருக்குமே, அது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். ஸோ ஸ்கிமேட்டிக்கில் வந்து கெப்பாசிட்டரோட சிம்பிள், அதாவது டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். 2 கோடு போட்டிருப்பாங்க, பக்கத்தில் வந்து C அப்படின்னு போட்டு அதோட வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா அது கெப்பாசிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக வந்து ஐசிக்குள்ளே போகுது. ஸோ இந்த பேரலில் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு எண்டு, அந்த காம்போனண்ட்டோட ஒரு எண்டு வந்து பாசிட்டிவ் லைன்லேயும் இன்னொரு எண்டு வந்து நெகட்டிவ் லைன்லேயும், அதாவது கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த காம்போனன்ட்ஸுக்கு வந்து 2 டெர்மினல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து மொபைலில் வந்து 2 டெர்மினல் காம்போனன்ட் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு எண்டு வந்து பாசிட்டிவ் லைன்லேயும் இன்னொரு எண்டு வந்து நெகட்டிவ் லைன், அதாவது கிரவுண்ட் லைன்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை தான் வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேரலில் கனெக்ட் ஆகிருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து பாசிட்டிவ்லேயும் இன்னொரு எண்டு வந்து நெகட்டிவ்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஓகேவா, மோஸ்ட்டாக மொபைலில் வந்து ஷார்ட் சர்க்யூட் தான் வந்து நடக்கும். பேரலில் நடக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸில் வந்து வரக்கூடிய ஃபால்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு கேட்குறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ஹை வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, ஸோ ஹை வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேண்டாம், செகண்ட் இருக்கிற கெப்பாசிட்டர் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 3.7 வோல்ட் வருது. ஸோ இப்போ ஏதோ ஃபால்ட்டால் இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் வந்து வந்துடுது. 5 வோல்ட் வருது அப்படின்னா இந்த 2 டெர்மினலும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் கேப் இருக்கும். கெப்பாசிட்டருக்கு உள்ளே நான் சொல்கிறேன், ஒன்று வந்து பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஹை வோல்டேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, எரிஞ்சு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜாயிண்ட் ஆனவுடனே வோல்டேஜ் வந்து, அதாவது கரண்ட் வந்து இதுக்கப்புறம் போகாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டருக்கு அடுத்து தான் வந்து இருக்காது. ஐசிக்குள்ளே வந்து எந்த ஒரு வோல்டேஜோ கரண்ட்டும் வந்து ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து இப்படி கிரவுண்டுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே கிரவுண்ட் லைனுக்கு வந்து எல்லாமே போய்ட்டுருக்கும். ரெண்டுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, உதாரணத்துக்கு வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் லைனில் மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, எங்கள் ஃபேஸ் வந்து ஃபியூஸ் போட்டிருப்பாங்க மோஸ்ட்டாக, அது கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேஸில் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே ஃபேஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நியூட்ரலில் போட்டிருந்தாலும் நியூட்ரல் லைன் கீழே இருந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ ஃபியூஸ் வந்து கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒயரை எடுத்து ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வந்து நடுவில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஓகேங்களா, ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ், ஓகேங்களா, கரண்ட் மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் போஸ்ட்டில் வந்து ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும், மெயின் ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இதுக்கப்புறம் போகாது, இதோட வந்து எல்லாமே கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இருக்க காம்பனண்ட்ஸ்க்கு எந்த ஒரு வோல்டேஜும் இருக்காது, ஐசிக்கு எந்த ஒரு வோல்டேஜ் இருக்காது. ஸோ மொபைல் வந்து டெட் கண்டிஷன். ஓகேங்களா, மொபைல் வந்து ஆன் ஆகாது, டெட்டில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காம்பனண்ட் தான் வந்து ஃபெயிலியர், ஓகேங்களா, ஷார்ட் ஆகிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னே
எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னே டேரெக்டாக 3.7 வோல்ட் வந்து உள்ளே வரும். ஸோ இதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து போகும். அதே போல் இது ஃபில்ட்ரு பண்ணுறது ஆஸ் யூஷுவலாக பண்ணிகிட்டே இருக்கும். டேரெக்டாக வந்து 3.7 வோல்ட் வந்து ஐசிக்குள்ளே போகும். மொபைல் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நம்ம ஃபால்ட்டான காம்போனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதுவே வந்து சீரியஸில் வந்து நம்ம ஃபால்ட்டான காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை வந்து வச்சு ஷார்ட் பண்ணுவோம், ஜம்ப் வந்து கொடுப்போம். இதுவே பேரலல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டான காம்பவுண்ட் எதுன்னு வந்து கண்டுபிடிச்சா போதும், அந்த காம்பவுண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் வருது அப்படின்னா இது வந்து இதுக்கு தேவையான வோல்டேஜ் இங்கே போகும். அதே போல் இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து ட்ராப் ஆகாது. டேரெக்டாக இதுக்கு தேவையான வோல்டேஜ் இங்கே போகும். அதே போல் ஐசிக்கு தேவையான வோல்டேஜ் வந்து ஐசிக்குள்ளே போகும். இது அதோட வேலை ஃபில்டரிங் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நார்மலாக வந்து நடந்துன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷன். இதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம், பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவோம். இன்டெப்த்தாக வந்து நம்ம ஸ்கெமேட்டிக்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் மொபைலில் யூஸ் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டரோட டைப்ஸ், அதை எப்படி செக் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணுறது, ஆஃப் ஷாட், ஃபுல் ஷாட், இது போல் எல்லா காம்பவுண்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட்டாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஸோ அது போல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.